மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. தமிழ்நாடு அரசியல் களம் விறுவிறுப்பாகவும் அதே நேரத்தில் ரொம்ப பரபரப்பாகவும் தேர்தலை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்சிகளும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மறைமுகமாகவோ அல்லது தெரிஞ்சோ தெரியாமலோ பல இடங்கள்ல ரகசிய கூட்டங்கள், ரகசிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சரியாக நம்ம சொல்ல போனோம்னா இன்னும் ஒரு 100 நாள் கூட கிடையாது. நம்ம தேர்தலை நம்ம நெருங்கிடுவோம். ஆனா அதுக்குள்ள எப்படியும் இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் என்பதை பேச ஆரம்பித்து விடுவார்கள். பகிரங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்பவே நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கோம், நிறைய தகவல்கள் நம்ம திரட்டிக்கிட்டு இருக்கோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுல ரொம்ப தெளிவாக இன்னைக்கும் களத்துல நிக்கிறது யார் அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் திமுக தலைமையிலான அந்த கூட்டணி, இந்தியா கூட்டணியும், இன்னொரு பக்கம் அதிமுகவும் தான் களத்துல இருக்காங்க. இப்ப தாவேகா இல்லையா, வெற்றி நான் தான் சொல்லிட்டு இருக்காரு, தமிழக வெற்றி கழகம் நான் தான் சொல்றாரு, நான் எனக்கும் திமுகவும் தான் போட்டின்றாருன்னா அது நரேஷன், கட்டமைக்கப்படுகிற ஒரு பொய் பிம்பம், நீர்க்குமிழி மாதிரி. அது உண்மை இல்லை. இப்ப போய் அவர்கிட்ட கட்சியா எல்லாரும் போய் திமுக அதிமுக தான் போய் சேர்றாங்களே, நீங்க என்னங்க இப்படி மாத்தி பேசுறீங்க, உங்களுக்கு விஜய பிடிக்கல அதனால நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். கலை யதார்த்தம் தெரிந்தவர்கள் நான் சொல்றதை ஒத்துப்பாங்க. ஒருவேளை நீங்கள் விஜயனோட ரசிகராக இருந்தா, விஜய் தான் உங்களுக்கு பிரதானமான மனிதராக இருந்தால் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கலை யதார்த்தம் எப்ப உங்களுக்கு புரியும்னா தேர்தலுக்கு பின்னாடி புரியும். இப்ப நம்ம என்ன சொன்னாலும் காமாலைக்காரனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும். அதனால நான் என் தலைவன் தான் எல்லா பக்கமும் இருக்கிறான்னு சொல்லி அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா இருக்கிற அந்த மங்குனி கும்பல் நம்போம். பரவாயில்ல, அது அவருடைய விருப்பம், அதுல நம்ம எதுவும் குறுக்க வரல. இப்போ இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி ரொம்ப தெளிவாக, ரொம்ப அழகாக, யார் வந்தாலும் வரலனாலும் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். என் கூட்டணியில பிரதானம் நான் தான், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கிடையாது, திமுக தான் சோலோவா ஆட்சி அமைக்கும், நான் தான் கூட்டணி கட்சியினுடைய தலைவர், என்கிட்ட இத்தனை கட்சிகள் இருக்கு. கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலாக இந்த கூட்டணி உடையாம இருக்கு. அது உள்ளாட்சி அமைப்பா இருக்கலாம், எம்பி தேர்தலா இருக்கலாம், எம்எல்ஏ தேர்தலா இருக்கலாம். எவ்வளவோ தோல்வி அடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் கூட்டணி உடைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தோல்வி எப்போனா இவங்க ஜெயிச்சிருவாங்க, மத்தியில தோத்து போயிடுவாங்க. ஆனாலும் அந்த கூட்டணி உடையவே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுக்கோப்பாக ஸ்டாலின் அவர்கள் தாங்கிட்ட இருக்கிற எல்லா கட்சிகளும், பிரதானமான கட்சி காங்கிரஸ், அடுத்து விசிக, அடுத்து கம்யூனிஸ்டுகள், மதிமுக, இன்னும் சின்ன சின்ன கட்சிகள், இங்க எல்லாரையுமே வச்சு தேர்தலை தொடர்ச்சியாக சந்தித்து வருகிறார். இந்த முறை அதே கூட்டணி அப்படியே இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த கூட்டணியில எப்படியாவது ஒரு விரிசலை ஏற்படுத்தணும், விசிகாவை அங்கிருந்து புடுங்கணும், காங்கிரஸ் அங்கிருந்து புடுங்கணும்னு தொடர்ச்சியாக ஒரு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸ் தலைவர்கள் இருக்கிற சில பேர் உள்குத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்திக்கு தவறான டேட்டாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டேட்டா மெயின்டைன் பண்ணுகிற ஒருத்தர் அவர் தன் சுயநலத்துக்காக ராகுலை பயன்படுத்துறாரு. இங்க என்ன மாநிலத்தில் நடக்குதுன்னே தெரியாம ராகுலும் ஏதோ ஒரு விஷயங்களை அமைதியாக மௌனம் காக்கிறார். செல்வ பெருந்தகைக்கு எப்படியாவது இங்க இருக்கிற பிரச்சனை, ஏன்னா அவர் பிரச்சனையை அவர் பார்த்துக்கணும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள தொண்டர்களே கிடையாது, அங்க எல்லாம் தலைவர்கள். அதனால அவர்களை மெயின்டைன் பண்றது பெரிய போராட்டம், பெரும் சிக்கலோடு தான் அங்க காங்கிரஸ் கட்சி இருக்கு. ஆனால் திமுக காங்கிரஸ் கட்சி ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அதுதான் நிதர்சனமான உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியும். தெரியலன்னா நம்ம பார்வையிலே எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். அது தூக்கிட்டு போனாலும் ஒண்ணுதான், தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனவன திமுக தோத்துற போதானா? கிடையாது. திமுக காங்கிரஸை விட்டு காங்கிரஸை வெளியேற்றினாலோ இல்ல காங்கிரஸ் திமுக வெளியேறினாலோ, வெளியேறுதல் வெளியேற்றுதல் ரெண்டும் முக்கியம். இதுல என்ன எப்படி போனாலும் திமுக எந்த ஒரு % கூட லாஸ் கிடையாது. இப்ப வரைக்கும் 18 எம்எல்ஏக்களை வைத்திருந்தார்கள். ஈரோடுல ஈரோடு கிழக்குல நம்ம இவரு EVKS அந்த தொகுதியில் அவர் இறந்து போன பிறகு அந்த தொகுதி திமுக எடுத்துச்சு. அப்போ 17 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிஜமா இன்னைக்கு நாளைக்கு தேர்தல் நடந்தால் திமுகவோடு அவங்க கூட்டணியில் இருந்தால் அந்த 17 எம்எல்ஏக்கள்ல ஒரு 10 பேராவது வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நாங்க தாவேக்காக்கு போறோம், அதிமுக போறோம், இல்ல எங்கேயோ நாங்க வெளியில போறோம், நான் உங்களோட இல்ல அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எடுத்து போனாங்கன்னா ஒற்றை இலக்கத்துல ஜெயிப்பதற்கு கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்க உள்ளுக்கு நான் தான் சொல்றேன், தொண்டர்களே கிடையாது, எல்லாம் தலைவர்கள். அங்க யார் ஓட்டு போடுவாங்க? திமுக தயவுல அவங்க எப்படி பிஜேபி எப்படி அதிமுக தயவுல 4 எம்எல்ஏ பெற்றார்களோ அது மாதிரி காங்கிரஸ் திமுக தயவுல தான் அந்த 18 எம்எல்ஏ பெற்றார்கள். இப்ப 17 பேர் ஆயிடுச்சு. இந்த முறை ரொம்ப தெளிவா இருக்கிறாரு ஸ்டாலின். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இங்க கூட்டணிக்கெல்லாம் அந்த சீட்லாம் ஒதுக்க முடியாது, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணவும் முடியாது, அதனால நான் கொடுக்குற சீட்டை வாங்குறதா இருந்தா வாங்க, இல்லைன்னா நீங்க தாராளமா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் எங்க வேணா போங்கன்ட்டு விரட்டி பாக்குறது, உருட்டி பாக்குறது. நாங்க தாவேக்கா பக்கம் போயிடுவோம், 70 சீட்டு வாங்குவோம், 80 100 சீட்டு வாங்குவோம், தாவேக்கா எனக்கு கொடுப்போம். தாவேக்கா அங்க நிக்கிறதுக்கு ஆள் இல்லை.
யார் வந்தாலும் வாரி வழங்கும். ஸோ அதுதான் நிலைப்பாடு இப்ப போயிட்டு இருக்கா. இப்போ நமக்கு தெரிஞ்ச வகையில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னா, கடந்த முறை கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 தொகுதிகளுக்கு மேல வந்து இவங்க நின்னாங்க. திமுக வந்து 188 தொகுதிக்கு மேல நின்னாங்க, 80 தொகுதிக்கு மேல. அதுல அவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரும் அளவுக்கு அவங்க வெற்றி பெற்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 25 இடங்களை காங்கிரஸ் கொடுத்தாங்க. 25 இடங்களை காங்கிரஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து விசிகாவுக்கு 6 இடங்கள், அந்த மாதிரி வந்து கம்யூனிஸ்டுக்கு 6 இடங்கள், மதிமுக 6 இடங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாங்க. 234 தொகுதி மொத்தம். அதை சில தொகுதிகளில் திமுக கூட்டணி சார்பாக நின்றவர்கள் உதயசூரன் சின்னத்திலே நின்னாங்க. அவங்களுக்கு தனி சின்னம்லாம் கேட்கல, உதயசூரன் சின்னத்திலே நின்னாங்க. ஆனா விசிகா தனக்குன்னு ஒரு சின்னம், அவங்க வந்து 6 இடம் வாங்கினாங்க, 2 தோத்துட்டாங்க, 4 இடத்துல ஜெயிச்சாங்க. தனி தொகுதியும் ஜெயிச்சாங்க, பொது தொகுதியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த காங்கிரஸ்ல 25 இடம் வாங்கிட்டு 18 இடம் தான் ஜெயிச்சாங்க. கிட்டத்தட்ட அதுல வந்து ஒரு 7 இடம் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கேட்கிற இடம் வந்து கிட்டத்தட்ட 40 இடம் வேணும்னு கேட்கறாங்க. எது? காங்கிரஸ். இவங்க சொல்றது 20 இடம் தான். 20 இடம் தான் தரப்படும், 25 இடம் தரப்பட மாட்டாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக திமுக சொல்லிவிட்டதாக சொல்லப்படுது. இந்த முறை திமுக 175 இடங்களுக்கு குறையாமல் நிற்பதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 188 நின்னாங்க, 180க்கு மேல நின்ற போது இந்த முறை இன்னும் சில கட்சிகள்லாம் உள்ள வருவதற்காக அவங்க பூட்டின கேட்ட ஆடிட்டு இருக்காங்க. கேட்டை பூட்டிட்டோம், பூட்டு ஆட்டாதீங்கன்னு சொல்லிட்ட பிறகும் பூட்டு ஆடிட்டு இருக்காங்க. எப்படியாவது எசமா காது கேட்டு கதவை திறந்துடாதா அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க பிரதானமான சில கட்சிகள்னு வச்சுங்களேன். ஒரு பக்கம் வந்து நம்ம கிளவரா ஒரு வேலை பார்த்துருக்காங்க. நம்ம யாருன்னா பிரேமலதா விஜயகாந்த் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒரு பொட்டி வச்சிட்டாங்க. பொட்டியில நீங்க உங்களுக்கு யார் விருப்பமான கட்சியோட சேரலாம்னு சொல்லி போடுறீங்களோ போடுங்க. ஆப்ஷன் ஏ திமுக, ஆப்ஷன் பி வந்து அதிமுக, ஆப்ஷன் சி தாவேகா அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. மாவட்ட செயலாளர்லாம் லிஸ்ட் போட்டு அவங்க டிக் பண்ணி உள்ள போட்டாங்கன்னா அவங்க எண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுவாங்களாம். பெட்டி வச்சுட்டாங்க, பெட்டி. ஏன்னா இவர்களுக்கு பெட்டி யார் கொடுப்பாங்களோ அவங்களோட போவாங்க. இவர்களுக்கும் அதுதான் பிரதானம். சீட்டு வேணும், போட்டியிடுவதற்கான பணம் வேணும், ஜெயிக்கிற கூட்டணியில் இருக்கணும். இது பிரதானமான விஷயம். அது எதுக்கு? தேமுதிகவுக்கு, விஜயகாந்த் கட்சிக்கு. அதே நிலைப்பாடு தான் நம்ம ஐயா டாக்டர் ராமதாஸ் இருக்கல, மருத்துவர் ராமதாஸோட அந்த ராமதாஸ் பாமக பாமக இருக்குல்ல, பாமக அது வந்து என்ன திமுகவோடு பேசணும், திமுகவோடு அணி சேரணும்னு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விசிகா இருப்பதனால அங்க வந்து உள்ள வருமா வராதான்றது ஒரு பெரிய குழப்பம். ஆனா விசிகாவை ஸ்டாலின் விட மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமா, கலைஞருக்கு எப்படி நெருக்கமா திரும்ப வந்தாரோ அது மாதிரி ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமா இருக்காரு. எல்லாவற்றையும் அவரே நேரடியா பேசுறாரு, ஆள் வச்சு பேசுறது இல்ல, நேரம் அவரே பேசுறாரு. அந்த அடிப்படையில கடந்த முறை 6 சீட்டு பெற்ற விசிகா இந்த முறை 10 சீட்டுகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஆனால் எத்தனை சீட் தரப்படும்னு தெரியாது. எப்படி இருந்தாலும் ராமதாஸை இந்த தொகுதிக்குள்ள எடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா கடந்த முறை திமுக கிட்டத்தட்ட ஒரு 30 இடங்களுக்கு மேல் 2000 வாக்குகளுக்குள்ள வெற்றி பெற்றிருக்கிறது. 30 இடங்களுக்கு மேல் 1500 2000 வாக்குகள் தோல்வியை தழுவி இருக்கிறது அதிமுக. இதுதான் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இதைத்தான் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த வாக்குகளை விஜய் பிரிச்சிருவாரு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஜெயிக்கும், இல்ல நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பக்கம் வந்து பிஜேபி கணக்கு போடுது. திமுகவை ஒழிச்சிடலாம் நம்ம அப்படின்னு கணக்கு போடுது. ஆனா இப்போ பிஜேபியோடு அதிமுக அணி சேர்ந்ததுனாலதான் அந்த வாக்கு வந்து இவங்களுக்கு வந்து விழுந்துச்சு. இந்த அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கல. அதனால அதை பிரிச்சு சிறுபான்மையின் வாக்குகளை பிரிக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து பிளான் பண்ணுது பிஜேபி. இதை இறக்கி விட்டோம்னா விஜய் கிறிஸ்தவர், அதனால ஏன்னா ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்துறது அச்சிராஜா தானே, சிறுபான்மை வாக்குகளை இஸ்லாமிய வாக்குகளை பிரிச்சிடலாம்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. அது நடக்க போறது இல்லை. ஏன்னா இப்ப இவங்க லட்சணம் தெரிஞ்சிச்சு. விஜயுடைய லட்சணம் அரசியலுக்கான தகுதி இல்லாத நபர், தலைமை பண்புக்கு தகுதி இல்லாத நபர்னு தெரிஞ்சிருச்சு. அவரை நம்பி போனோம்னா தெருவுல தான் நிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. அடிப்படையில அரசியல் நாகரிகம் கூட தெரியாதவர் விஜய் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதனால அவருக்கு எந்த விதத்திலும் வெற்றி வாய்ப்பு இல்லை, ஒரு தொகுதி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதான் இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட். நம்ம மாநில உளவுத்துறை இல்ல, ஒன்றிய உளவுத்துறை ரிப்போர்ட்டே அதுதான். ஆனா ஓட்டு அங்கங்க 5000 ஓட்டு 10000 ஓட்டு பிரிப்பதற்கான சீமான் எப்படி ஓட்டு வாங்குறாரோ அதை விட குறைவான இடத்துல ஓட்டு வாங்குறாரு. ஆனா அதே மாதிரிதான் இவருடைய நிலைப்பாடு இருக்கும். சீமான் 10 வருஷமா அந்த வேலையை செய்யறாரு, 10 வருஷமா ஓட்டை பிரிச்சுட்டே இருக்காரு. வெற்றி வாய்ப்பை யார் வெற்றி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறாரோ அங்க ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவங்க வெற்றியை காலி பண்றது அவருடைய வேலை. ரொம்ப தெளிவாக தன்னுடைய அரசியலுக்குள்ள நுழைஞ்சு தன்னுடைய வசதி வாய்ப்புகளை அவர் வந்து வளர்த்துக்கிட்டே இருக்காரு.
லட்சங்களில் வந்து வாடகை கொடுக்குற வீட்டுக்கு போறார், கோடிகள்ல பணத்தை சேர்த்து வச்சிட்டார். பிறந்த நாளுக்கு மனைவிக்கு வந்து 60-70 லட்ச ரூபா கார் வாங்கி கொடுக்குறாரு. அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா எங்க இருந்து பணம் வருது? நீ என்ன வேலை பாக்குறீங்கன்னா, பெரிய அப்பா என்ன பண்ணையாரா, இல்ல பெரிய நிலச்சு வாழ்ந்தாரா, பெரிய அடிப்படையில பெரிய மிராஸ்தாரா, ஜமீன்தாரா, தொழிலதிபரா? எதுவுமே கிடையாது. இவரே சொல்லியிருக்காரு, நாங்க அன்னாடங்காட்சி கூலி வேலை செய்யறவங்க அப்படின்னு சீமானே சொல்லியிருக்காரு. கஞ்சி தான் குடிப்போம், கூழ் தான் குடிப்போம் இருக்காரு. இன்னைக்கு வந்து கோடிகள்ல புரண்டுகிட்டு இருக்காரு. எங்க இருந்து வருது? அப்ப அவருக்கும் இதுதான் வேலை. அதே வேலைதான் கோடிகள்ல புரண்டுட்டு இருக்கிற விஜயம் வராரு. ஏற்கனவே கோடிகள்ல புரண்டுட்டு இருக்காரு. அதுவும் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணி கோடிகள். எப்படிங்க ஸ்கேம்னு நீங்க சொல்றீங்கன்னா, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜனநாயகன் படத்தினுடைய டிக்கெட்டு மாவட்ட செயலாளர், மாவட்ட நிர்வாகிகள்லாம் எல்லா தேட்டர்லயும் வாங்கிட்டாங்க. அவங்க அதை புக் பண்ணி வாங்கிட்டு 160 ரூபாய் டிக்கெட்டை, 190 ரூபாய் டிக்கெட்டை 1500 ரூபாய், 800 ரூபாய், 900 ரூபாய், 2000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு. இது ஸ்கேம் இல்லையா? இப்படி கொள்ளையடிக்கிற பணம் முழுக்கவும் இப்படித்தான் வந்து விஜய்க்கு சம்பளமாக போகுது. விஜய்க்கு போகிற அவ்வளவு பணம் நாங்க உச்சத்துல சம்பளம் வாங்குறேன்னா உச்சத்துல சும்மா கொடுக்க மாட்டான், இப்படிலாம் பணத்தை எடுத்தாதான் கொடுப்பான். ஆக அப்படி ஒரு நிலைப்பாடை வைத்திருக்கிற அவரும் உள்ள வரார் அரசியலுக்குள்ள. அது அவரும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து திமுகவுடைய அந்த அரசியல் அந்த அந்த கூட்டணி இருக்கு இல்லையா, இந்தியா கூட்டணி, அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 175 இடங்களில் திமுக போட்டியிடும். 20 இடங்கள் தான் காங்கிரஸ் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்கும் கடந்த முறை தந்ததை போலவே 6 இடங்கள் தான் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற கட்சிகள், அதாவது சின்ன சின்ன உதிரி கட்சிகளா இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுத்து அது திமுக சின்னத்திலேயே நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு 10 சீட்டு ஒதுக்கிறதுக்கு திட்டம் வச்சிருக்காங்க. கடந்த முறை 8 ஒதுக்குனாங்க, இந்த முறை 10 ஒதுக்கிறதுக்கு திட்டம் வைத்திருக்கிறாங்க. பிஎம்கே ராமதாஸ் அணிக்கு 5 இடங்கள் தருவதற்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. 5 தான் தருவோம். 23 இடங்களை அதிமுக கடந்த முறை வாங்கினாங்க. ஆனா அப்பாவும் போலயே ஒன்னா இருந்தாங்க. இப்ப அப்பா தனியா இருக்கார், புள்ள தனியா இருக்கார். திமுக கூட்டணியில வந்து 5 சீட்டு நான் திருமாவளவனை விட கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கு 6 சீட் அவரை வந்து இப்ப 6 கொடுத்தோம், 2 தோத்துட்டார், 4 ஜெயிச்சாரு. இந்த முறை அவருக்கு 8 10 கேட்கிறாரு, ஒரு 8 கொடுத்தா கூட அவரை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை வந்து யாரும் எடுத்திருக்காங்கன்னா திமுக தலைவர் நேரடியாக அவரே இதுல முடிவு பண்றாருன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில 234 தொகுதியில பிரதானமா 175 இடங்களை நம்ம நின்னோம்னா குறைந்தது 130 இடங்கள் 135 இடங்களால் வெற்றி பெற முடியும். அப்ப ஃபுல் மெஜாரிட்டியில் நம்ம மீண்டும் ஜெயிக்க முடியும், 2வது முறையாக முதல்வர் ஆகலாம்னு ஸ்டாலின் அவர்கள் கணக்கு போடுறாரு. சூழலும் உளவுத்துறை ரிப்போர்ட்டும் எடுத்த சர்வேகள், பல சர்வேக்களும் மக்களுடைய மனதில் இருக்கிற பல்வேறு விஷயங்களும் மீண்டும் திமுக ஆட்சி வருவதில் தப்பு இல்லைன்ற மாதிரிதான் அவங்களுடைய மனநிலை இருக்கு. ஆனா இன்னொரு நரேஷன் கட்டமைக்கிறாங்க. காசு கொடுத்து ஒரு பெரிய நரேஷன் போயிட்டு இருக்கு. அது அவருக்கு சாதகமான பல பேரும், அதாவது பிஜேபிக்கு சாதகமாக, எடப்பாடிக்கு சாதகமாக இருக்கிற பல பேரும் மீண்டும் வந்து அதிமுக வரப்போகுது, திமுக வந்து ஆண்டது போதும், அதனால அதிமுக எடப்பாடி மறுபடியும் உட்கார வைக்க போறாங்கன்றாங்க. ஆனா எடப்பாடியே பிஜேபி அலோவ் பண்ணாதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால ஏதோ ஒரு கட்டமைப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இருக்கிற சூழல் படி இப்படியே பிஜேபி அதிமுக நிஜமாவே அவங்க ஒத்து போனாங்கன்னு சொன்னா அதிமுக வந்து 161 இடங்களில் 160க்கு மேற்பட்ட இடங்கள் நிற்பதற்கு முடிவு பண்ணியிருக்காங்கன்றாங்க. ஏன்னா அப்படி நின்னாதான் அட்லீஸ்ட் வந்து அவங்க வந்து 120 இடங்களை 118 இடங்கள் பெற்றால் மட்டும்தான் மெஜாரிட்டி. இல்லைன்னா தொங்குதான், கஷ்டம். அடுத்தவங்க கையெடுத்து கூட்டணி ஆட்சியெல்லாம் பேசுறது. ஆனா பிஜேபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜேபி கடந்த முறை அவங்க அந்த கொடுத்த அதே 20 இடங்கள் தான், அதுக்கு மேல தர முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா பேசினாலும் 60 இடங்களை கேட்கிறாங்க பிஜேபி. நாங்க வந்து கடந்த எம்பி தேர்தலில் எங்கெங்கெல்லாம் நின்னோம், எப்படியெல்லாம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கின வாக்கு சதவீதத்தை அடிப்படையாக வைத்து 75 இடங்கள்ல இருந்து இப்ப 60 இடங்கள், இப்ப 50 இடங்கள் நிக்கிறாங்க. ஆனா இவங்க வந்து 20 இடங்கள்ல இருந்து ஒரு 10 இடம் மேல போய் 30 இடங்கள். அந்த 30 இடங்கள்லயும் டிடிவிக்கு நீங்களே கொடுத்துக்கணும் சீட்டு, ஓபிஎஸ்க்கு நீங்க, அவர் என்டிஏல வந்தாருன்னா நீங்க தான் கொடுத்துக்கணும், நான் தரமாட்டேன், அதிமுக தராது அப்படின்னு மிக தெளிவாக எடப்பாடி சொல்லிவிட்டதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில நம்ம இவர் இருக்காரு, தமிழ் மாநில காங்கிரஸ் ஜிகே மூப்பனாருடைய பையன் வாசன், அவரு கடந்த முறை 3 சீட்ல நின்னாரு. இந்த முறை மறுபடியும் 3 சீட் கேட்கிறாரு. 3ல 1 கூட தேரல, 3 போச்சு. இப்ப மறுபடியும் அவர் அந்த 5 சீட் கொடுப்பீங்களா எல்லாம் கேட்டுட்டு இருக்காராம். அவருக்கு 1 சீட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க, தெரியல நமக்கு. ஏன்னா அவர் எம்பியா இருக்கார், அதனால அவருக்கு மீண்டும் ராஜ்யசபா எம்பி அதிமுக வழங்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவர் கூட்டணியில் நீடிப்பார், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. அன்புமணி பாமக இருக்குல்ல, இப்ப நீங்க திமுகல ராமதாஸ் பாமகவுக்கு
5 இடங்கள்னு பேசியிருக்காங்க. இங்க அதிமுகல இப்போ அன்புமணி போய் இங்க சேர்ந்தாருன்னா பணத்துக்கு பணம் வேணும், அதே நேரத்தில் எனக்கு சீட் வேணும். 23 இடங்கள், ஏன்னா 25 இடங்கள் வேணும்னு அன்புமணி கோரிக்கை வச்சிருக்காரு. வாய்ப்பு இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் விட்ட போட்டு வைப்போம் அப்படின்னு கேட்டாராம். 10 இடங்கள் வரைக்கும் தருவதற்காக எடப்பாடி சொல்லி இருப்பதாக சொல்லப்படுது. 10 இடம் ஆக மொத்தம். இந்த அடிப்படையில 234 இடங்களை இப்படித்தான் பிரித்து வைத்திருக்கிறதா எடப்பாடி தலைமையிலான அதிமுக. பிஜேபிக்கு இது உடன்பாடு இல்லை, ஒத்து வரல அப்படின்றத மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இப்ப இந்த கூட்டணிக்குள்ள வராம, அதிமுக திமுக கூட்டணிக்குள்ள வராம இருக்கிறவங்க 2 கட்சி பிரதான கட்சியாக அவங்களே சொல்லிக்கிறவங்க. ஒண்ணு விஜயகாந்த் கட்சி, இன்னொன்னு பாமக. இப்ப 2 பக்கம் கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக இப்பதான் கேம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் நான் வந்து சீட்டு வாங்கியிருக்கேன், அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு போவேன்னு ஒரு கேம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விளையாட்டு டிக் அடிக்கிற கேம் விளையாடி இருக்காங்க. இப்ப அது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கிடையில நம்ம எங்க அண்ணன் சீமான் வழக்கம் போல 214 தொகுதியிலையும் பாதி பெண்களுக்கு பாதி ஆண்களுக்குன்னு அவர் வந்து சீட்டை போட்டு கல்லா கட்டுவார். ஓட்டு வாங்க மாட்டார், கல்லா கட்டுவார். அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா நல்ல சம்பாதிப்பார். அதை அவர் தனியா நிற்பார். இது 3வது அணி. 4வதாக விசிகா, நம்ம இவர் விசிகான்ற நம்ம டிவிக்கு இந்த தகவல் வெற்றி கழகம் இருக்குல்ல, அப்படி சொல்லிட்டேன்னா தமிழக வெற்றி கழகம். இது வந்து என்னன்னா இப்ப இருக்கிற சூழல் படி இந்த உதிரி கட்சிகளா நிறைய குட்டி குட்டி கட்சிகள்லாம் போயிருக்காங்க. அந்த கட்சிகள்ல எல்லாருக்கும் ஆளுக்கு 1 சீட்டு 2 சீட்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுத்தா கூட 200 இடங்களில் டிவிக்கு நாங்க தான் நிற்போம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களாம். ஆனா 200 வேட்பாளர் இருக்காங்களான்னு தெரியாது. இப்பதான் புசியானது எல்லாரையும் தேடுறாரு. 5 கோடியில இருந்து 15 கோடி செலவு பண்ற ஆட்களை புடி. அவன் நம்ம கட்சிக்காரனா இருக்கணும் அவசியம் இல்லை, அவன் விசுவாசியா இருக்கணும் அவசியம் இல்லை, அவன் வந்து தொண்டரா இருக்கணும் அவசியம் இல்லை, ரசிகரா இருக்கணும் அவசியம் இல்லை. துட்டு வச்சிருக்கானா அப்படியே ராஜாவை குழந்தைய தூக்குடா ராஜா, தூக்கு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 5 கோடி ரூபாயில இருந்து 15 கோடி அதுல புசிக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒதுக்கிடணும், ஆதவுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கிடணும். ஏன்னா ஆதவ் செலவு பண்றாருல, அதெல்லாம் வாங்கிடணும். அப்புறம் நீங்க தொகுதியில செலவு பண்ணி ஜெயிச்சா ஜெயிங்க, தோத்தா தோத்துங்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லை. விஜயினுடைய போட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், விஜய் கூட நின்று நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். நல்ல ஆஃபர்ல, பிரமாதமான ஆஃபர். இது அவர்கள் சொல்லுகிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில் அவங்க 200 இடங்கள் நிற்பதற்கும் 34 இடங்களை கூட்டணிகளுக்கு யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பெரிய கட்சியும் பிரதான கட்சியும் அங்க போய் சேரல. இந்த உதிரியா இருக்கிற 1-2 டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, லெட்டர் பேட் பார்ட்டிகள், இதெல்லாம் போய் அங்க சேர்ந்துருக்குது. அங்கங்க நிறைய இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க. இளைஞர் படை, அந்த படை, இந்த படையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு தொகுதியை கொடுத்து விஜய் பேனரை வச்சுக்கிட்டு விஜயினுடைய பேரை வச்சுக்கிட்டு அவங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இது என்னன்னா பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை பிடிக்கிறதுக்கான ஒரு யுக்தி. அந்த அடிப்படையில இப்போதைக்கு 4 அணிகள் தனித்தனியாக களத்துல இருக்கு. இந்த 4 அணியில எந்த அணி வெல்ல போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பிரதானமான இன்னைக்கு வந்து ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் எந்த சிக்கலும் இல்லாம இருக்கு. ஆனா அந்த சிக்கலை உருவாக்குகிற வேலையை தான் பிஜேபி பின்வாசல் வழியா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி முதல்வருக்கு அவர் முதல்வர் ஆவதற்கான எந்த சாத்தியக்கூறும் பாஜக ஏற்படுத்தாது. ஒருவேளை நாளைக்கு பாஜக வந்து ஏதோ ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றால் தொங்கு சட்டசபை உருவானால், அப்படி உருவா வாய்ப்பு இல்லை. ஒருவேளை கற்பனையில அவங்க கனவு கண்டால் கூட 4 சீட்டு இருந்தாலே போதும். இப்ப இருக்கிறாங்கல்ல பாஜக, அது மாதிரி 4 இடங்களில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்கிறத எல்லா விதத்தையும் ஆட்சி அமைப்பது பாஜகவா தான் இருக்கும். எப்படி 4 பேரை வச்சு எப்படிங்க ஆட்சி அமைக்க முடியும்னா குதிரை பேரத்தை வழிவகுப்பதும் பாஜக தான். எல்லா மாநிலங்களையும் நாளத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவா இருக்கும், பீகாரா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், குஜராத்தா இருக்கட்டும், அஸ்ஸாமா இருக்கட்டும், ஒடிசாவா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் குதிரை பேரங்களை செய்வதில் மன்னாதி மன்னர்கள், கர்நாடகமா இருக்கட்டும், குதிரை பேரங்களை செய்து பல கோடி ரூபாயை வந்து எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து, வெற்றி பெற்ற எம்எல்ஏ கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்க முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. அவங்க அதுக்கு உடன்பட்டாங்கன்னா சொகுசு வாழ்க்கை, பல கோடி ரூபாய் பணத்தோடு அவங்க ராஜாவா வருவாங்க, மந்திரி பதவி கூட கொடுப்பாங்க. முரண்டு பிடித்தால் இருக்கவே இருக்கிறது சிபிஐ, இருக்கவே இருக்கிறது இடி, இருக்கவே இருக்கிறது ஐடி, இருக்கவே இருக்கிறது ஏதோ ஒரு அமைப்பு. எதுவுமே கிடைக்கலையா, பெண்கள் மீதான நீ பாலியல் குற்றச்சாட்டு, அடிச்சு தூக்குடா, நவுத்ரா, காலி பண்றா பதவியை அப்படின்னு சொல்லி தேர்தல் கமிஷன் உன்னுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கும். இதுதான் நடக்க போகிற நிதர்சனமான உண்மை. ஆனா தமிழ்நாட்டுல அந்த அரசியல் எடுபடாது. அமித்ஷாவுக்கு இங்க ஏமாற்றம் தான் மிஞ்சம். பீகாரை போல வரலாறு இங்க திரும்பும்னு சொல்லியிருக்காரு. நானும் அதை ஒற்றுக்கொள்கிறேன். பீகாரை போல, பீகாரில் நடந்தது போல இங்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன நடந்தது பீகார்ல? மோடி சொன்னார். இதை என்ன நடந்ததுன்னா பீகாரில் மீண்டும் நிதிஷ் தலைமையான கட்சி தான் ஆட்சியை பிடிச்சது. இப்போ சொல்றேன், மோடி சொன்ன மாதிரி தான் இங்க தமிழ்நாடு நடக்க போது. ஸ்டாலின் தலைமையான ஆட்சி தான் மீண்டும் ஆட்சி அமைக்க போகிறது என்பதுதான் இப்ப இருக்கிற வரை கள நிலவரம். நாளைக்கு என்ன மாறுமானா, நாளைக்கு ஒரு நாள் என்ன மாறிடும்னா
ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு என்ன வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, பின்வாசல் புறவாசல் வழியாக தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு ஓட்டை திருடினால், ஓட்சோரி செய்தால் மட்டுமே இங்க ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலைகளை செய்ய முடியும். ஏன்னா ஏற்கனவே 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிவிட்டது தேர்தல் கமிஷன். ஆள் இடம் மாற்றம் பண்ணிட்டான், செத்து போயிட்டான், ஆள் மாறாட்டம், போலி வாக்காளர்ன்ற பேர்ல 97 லட்சம் வாக்காளர் நீக்கி இருக்கிறார்கள். அந்த வாக்குகள் பெரும்பாலும் இஸ்லாமியர் வாக்குகா இருக்கு, கிறிஸ்தவ வாக்கா இருக்கு. இந்துக்களிலேயே நியாயமா இந்துக்கள் வாக்கு நீக்கிட்டாங்க. படிப்பறிவு இல்லாத மக்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு. கிராமங்கள்ல ஏராளமான வாக்கு நீக்கிட்டாங்க. அதெல்லாம் எங்க தேர்வு பண்ணி நீக்கிருக்காங்கன்னா, திமுக எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை பெற்றதோ அங்க எல்லா இடத்திலும் நீக்கிருக்காங்க. பிளான் பண்ணி நீக்கிருக்காங்க. எல்லா தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் 20,000 30,000 வாக்குகள் நீக்கிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு, உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில் 70,000 வாக்குகள் மேல் நீக்கிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பிரதானமாக திமுக வெற்றி பெற வைக்க கூடாது என்பதுல மோடியும் அமித்ஷாவும் கீழ்த்தரமான வேலையை செய்திருக்கிறார்கள். தேர்தல் கமிஷனை கையில வச்சுக்கிட்டு இது நிச்சயமாக அவர்களுக்கு எதிர்வினை ஆற்றும், எதிர்வினை கிடைக்கும் அப்படின்றது உறுதியான விஷயம். ஏன்னா தமிழ்நாடு தான் எல்லாவற்றிற்கும் சரியான தீர்ப்பை கொடுத்து வட மாநிலத்தவர், அதுவும் குறிப்பாக அதிகார வர்க்கமா இருக்கிற அடிமைத்தனத்தை விரும்புகிற மக்களை ஓட ஓட விரட்டி இருக்காங்க. இந்த முறை அது நடக்கும்னு நம்ம நம்புறோம். இந்த ரேஷியோ படி யாருக்கு என்ன வாக்கு என்ன இடத்துல கிடைக்க போது சீட் ஷேரிங் அப்படின்றத அதிகாரப்பூர்வமா அறிவிக்கும் போது நம்ம சொன்னதும் அங்கேயும் ஒப்பிட்டு பார்த்து அது நம்ம சொல்லிய தகவல்கள் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். வணக்கம்.